ஆமீன். 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 இன்று 24ஆம் தேதி 4ஆம் மாதம் 24ஆம் தேதி சித்திரை மாதம் 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து ஊழியங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஏசாயா 48:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் உபாகமம் 8, 9, பிரசங்கி 3, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 20, 21 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனைக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ, கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபை சார்பாக இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்களையும் வரவேற்போம். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுது அவர்களையும் வரவேற்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரைஸ் லோட்டமா உங்களுக்கு காலை வணக்கங்கள். ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமென். Thank you. God bless you. Hallelujah. இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே, அவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறபடினால் புதிய கிருபையிலே எங்களை வழி நடத்துகிறேன். அதற்காக சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசியமுள்ள தேவனே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஆண்டவரே, எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணி உங்களுடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனே, மரியாள் ஆண்டவரே தேவனே, எப்படி ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலோ அதே போல ஆண்டவரே எங்கள் ஆத்துமா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. எங்கள் நேசர் எங்களுக்கு என்னென்ன செய்தார் என்பது ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் அறியும்படி செய்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா உம்முடைய ஆவியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் தேவனே ஆண்டவரே, உம்முடைய நேசம் எங்கள் இருதயத்திலே பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே ஒருவருக்கு தான் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபைகள், ஆண்டவரே ஊழியங்கள், ஆண்டவரே தேவனுக்கு கொடுக்கின்ற நேரங்கள் எல்லாம் உமக்குரியவர்களப்பா. இதோ உம்முடைய காலடியிலே நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய பாதத்தடியிலே நாங்கள் இருக்கிறோம். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல் ஆண்டவரே எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக ராஜா. இரக்கம் செய்கிற தெய்வம் ஆண்டவரே உமக்கு சோத்திரம். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஆண்டவரே, தம்முடைய தாசர்களாகிய எங்களை ஆண்டவரே இஸ்ரவேலை ஆதரித்தது போல எங்களை ஆதரிக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதப்பா. நன்மையே வா, கிருபையே வா, எங்களை பின்தொடர்ந்து கொண்டே வா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. வாடையே வீசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கந்த பிசின்கள் வீச வா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். எங்கள் நேசர் ஹல்லேலூயா பள்ளத்தாக்குகளிலும் ஆண்டவரே நீலி புஷ்பமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். சாரூரின் ரோஜா
ஹalleluya. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஐயா. அப்படியே எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரப்பா ராஜா. ஓ ரபகாரதிரி வர வர பக்கரவனு தகப்பனே அப்பா, நீங்கள் ஆண்டவரே எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே தேவனே உங்களுடைய உன்னதமான ஊழியத்தில் வைத்திருக்கிற கிருபைக்காக சூத்திரம். ஆண்டவரே எங்களுக்காக பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறபடியால் சூத்திரம். நன்றியப்பா ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே துதிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறதப்பா ராஜா. எங்கள் இருதயம் ஆண்டவரே உம்முடைய நிறைவினால் நிறைந்திருக்கிறதப்பா. எங்கள் இருதயம் ஆண்டவரே உமக்குள்ளே பூரிப்பாயிருக்கிறதப்பா ராஜா. ஹalleluya. எங்கள் அப்பா எங்களுக்கு சொந்தம், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொந்தம், ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு சொந்தம், உம்முடைய நாமம் எங்களுக்கு சொந்தம், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொந்தம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொந்தம். எங்களை நடத்துகிறவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்ல ஆண்டவர். ஹalleluya. ஆண்டவரே நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்ன தேவனே ராஜா. தேற்றரவாளன் எங்களுக்குள் இருந்து மகிழ்ச்சியின் கீதத்தினால் ஆண்டவரே எங்களை நிரப்புகிறீங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹalleluya. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினி இல்லவர் போல வரையும் கண்டதில்லை அம்மா. காசினி இல்லவர் போல வரையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் மேலே மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. சிலுவை மீதிலே ரத்தத்தை சிந்தியே மீட்டாரம்மா. சிலுவை மீதினிலே ரத்தத்தை சிந்தியே மீட்டாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இந்த பாடலை பாடுகின்ற வேளையிலே எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. மருதநாமிடத்துல, அது நம்முடைய ஊருக்கு பக்கம்தான். அந்த மருதநாமிடம் எல்லாம் நம்முடைய ஊரோட சேர்ந்த இடம் தான். அந்த இடத்துல ஒரு ஆச்சிரமம் இருக்கிறது. அதுல பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் சொல்லி 2 பேர் அந்த இடத்துல ஊழியம் செய்திருந்திருக்கிறார்கள். அப்போ இந்த தேசத்துல செல்லத்துறை அங்கிள்னு சொல்லி ஒரு அங்கிள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார். அவர் எனக்கு சொன்ன ஒரு சாட்சி. இந்த பாடல் அவர்கள் தான் பாடியதுன்னு சொல்லுகிறார்கள். எனக்கு என்ன ஞாபகம் இல்லை. அப்பொழுது அந்த பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் தெரியல. அவர் ஒரு நாள் அந்த மழை பெய்து கொண்டிருக்கின்ற வேளையில பாருங்கள், அவர்களுக்கு CSI பேக்ரவுண்ட். ஆனா மழை வெள்ளத்துக்குள்ளே அப்படியே குதிச்சு அந்த பாடலை
குதிச்சு குதிச்சு பாடி இருக்கிறாராம். ஹalleluya. அப்படின்னா பாருங்கள், நாங்கள் யாரையும் எந்த ஒரு கண்ணோட்டத்துடன் நாங்கள் பார்க்க கூடாது. சிஎஸ்ஐ என்று கேத்தலிக் என்று நாங்கள் பிரித்து பிரித்து பார்க்கிறோம். ஹalleluya. அவர்கள் புரொட்டஸ்டாண்ட், அவர்கள் அவர்கள் இப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லி நாங்கள் பிரித்து, அவருடைய இருதயத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதாவது அவர்களுடைய ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும் சொல்லுகின்ற வழியில ஆவியானவர் அவர்கள் இருதயத்திலிருந்து வெளிப்படுவார். ரோமர்களுக்கு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவியானவர்னால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. இது பாருங்கள், இந்த அன்பு யாரோ கொண்டு வைக்கிறதால வருவதல்ல, அது ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றி இருக்கின்ற ஆனந்த தைலம். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த பாடலை பாடுகின்ற வழியில அந்த சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா. சிலத்துறை அங்குலம் ஆண்டவரிடத்தில் போய்விட்டார், பெரியண்ணன் சிறியண்ணன் எல்லாரும் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. நானும் அந்த பக்கத்து ஊர்ல இருந்திருக்கிறேன், ஆனா ஆண்டவரை அறியவில்லை. அவர்களை இல்லாவிட்டால் அங்கே அறிந்திருந்தால் அந்த ஆட்சியமத்திலேயே போய் சேவை செய்திருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்புக்குரிய ஆண்டவர் எங்களை எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த இல்லைகளிலே வைக்க வேணுமோ அந்த எந்த இல்லைகளிலே தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராயிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த வீடிலே தொடர்ந்து நாங்கள் பாடுவோம், கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கு மூங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம மக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்களை சத்ருவானவர் கொண்டு வந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டு நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல வந்தால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, துக்கங்கள், வேதனைகள் எல்லாமே பறந்து போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு இருளான இடத்திலே ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை நாங்கள் ஏற்றி வைத்தாலும் கூட அந்த இருள் அகன்று போறது. அன்புக்குரியவர்களே, இயேசு வந்த வீட்டிலே எந்த விதத்திலும் வேதனைகளோ கண்ணீர்களோ இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வேதனைகளை மாற்றி ஒடுங்கின ஆவியை அவர் அங்கே நம்மை விட்டு நீக்கி, ஹல்லேலூயா, துதியினுடைய கொடுக்கவும், ஹல்லேலூயா, அவர் என்னை அனுப்பினார். துதியினுடைய என்றது ஆராதிப்பது. ஹல்லேலூயா. அதை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட இந்த பாடலை பாடுகின்ற வேளையிலே நான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், கர்த்தர் எனக்கு செய்த காரியங்களை நான் எப்பொழுதுமே நினைவு கூறுவேன். ஹல்லேலூயா. அன்னால் சொன்னது போல ஒரு கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வருவதற்கு முன்பாகவும் வந்ததுக்கு பின்பாகவும் எத்தனையோ கிளேசங்கள், எத்தனையோ வேதனைகள், ஆற்றிட ஒருவர் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று சொன்னது போல ஊழியத்திலே, பிசினஸிலே, பிள்ளைகளுடைய காரியங்கள்ல எத்தனையோ விதமான காரியங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் எப்பொழுதுமே என்னை தேற்றுகிறவர். இந்த பாடலை பாடுகின்ற வழியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சின்ன மகள் 4 மாசம் பொசிஷன் சரியா போகவில்லை.
அங்கே எத்தனையோ மெஷின்களை கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில வைத்திருந்த வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மூச்சு பேச்சு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு வேறொன்னு சொல்ல முடியவில்லை. உறவும் இல்லை, உறவினர்களும் இல்லை, ஊழியங்கள். நான் மட்டும் தனி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நாங்கள் ஊழியத்தை விட்டு விட்டு ஒரு வறுமை கோட்டுகளே போனோம். அப்பொழுதும் பாஸ்டர் வேலைக்கு போயிருந்தார். ஏனென்றால் வீட்டின் தேவைகளை சந்திக்க வேணும், பிள்ளைகளது காரியங்களை சந்திக்க வேணும். அப்படியே நான் ஹாஸ்பிட்டல் நிற்கின்ற வேளையில எனக்கு வேறொன்று தெரியவில்லை. இந்த பாடல் தான். இந்த பாடலை நான் பாடுகின்ற வேளையில அங்க இருந்த இன்னொரு சொன்னா, அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறார். தேவன் அற்புத விதமாக அவளை ஒரு கண்ணாடி பெட்டியில தான் வைத்திருந்தார்கள். ஆனா 10 நாள்ல தேவன் அந்த வியாதியை மாற்றி பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு அவள் ஊழியத்தில் நிற்கிறாள், எங்களோடு கூட நிற்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அந்த பாடலை நான் பாடுகிறேன். அன்புக்குரியவர்களே, வேதனைகள், துன்பங்கள், பிசாசு கொண்டு வருகின்ற வேளையிலே துதித்து ஆராதியுங்கள், துதியுங்கள். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே மரித்ததுக்கு பிற்பாடு இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? கல்லறைக்கு ஓடி போகிறாள். கல்லறைக்கு ஓடி போய் அவரை காணவில்லை. ஓடி வந்து பேதுருவிடம் யோவானிடம் சொல்லுகிறாள், அவரை காணவில்லை என்று. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு அவர்கள் 2 பேரும் வருகிறார்கள். வந்து பார்த்து விட்டு அவரை காணவில்லை என்று அவர்கள் 2 பேரும் போய்விடுகிறார்கள். ஹல்லேலூயா. சீசர்கள் போய்விட்டார்கள். ஆனா அந்த மரியாள் அழுது கொண்டு நிற்கிறாள். அப்பொழுது நம்முடைய அருமை ஆண்டவர் வந்து என்ன கேட்கிறார்? ஹல்லேலூயா. மரியாளே, நீ ஏன் அழுகிறாய்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பது, எந்த நெருக்கத்திலே நீங்க போய்கொண்டிருக்கிறீர்கள், எந்த வேதனையில போய்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் பாருங்கள், உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு போக்குக்காக உங்களை அழைக்கவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுவதில்லை. இது தானாக வருகிற காரியங்கள் அல்ல. எங்களை அன்புள்ள ஆண்டவர், அருமை ஆண்டவர் எங்களை அழைத்து எங்களை அங்கே ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்படுத்த வைக்கிற, ஒவ்வொரு காரியத்திலும் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோத்தரிப்போம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் மக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கிட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். ஆண்டவராகிய தேவனே, எங்கே பாவம் பெருகினதோ அங்கே கிருபை பெருகும்னு சொல்லப்படுகிறது ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே ஐயா, நம்முடைய சொந்தங்களப்பா, நம்முடைய ஊர் மக்களப்பா, நம்முடைய நண்பர்களப்பா, நாங்கள் ஸ்கூல்ல படித்த, காலேஜ்ல படித்த, யூனிவர்சிட்டியில படித்த, ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட சேர்ந்து படித்த ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, அந்த அவர்கள் வீடுகளிலே கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே தேவனே, தேசங்களிலே கிருபை பெருகுவதாக ராஜா. பாராளுமன்றத்திலே கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே, இந்த நாடு, ஆண்டவரே இந்த நாட்களிலே ஐயா, ஆண்டவரே ஆளுக செய்கிற ஆட்சி, ஆண்டவரே ஆட்சிகளிலே ஆண்டவரே உடைய கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே, சிறைச்சாலைகளில் அநியாயமாய் ஆண்டவரே பிடிபட்டு சிறைச்சாலைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் மேல் கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே, தேசங்கள் யுத்தத்தினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலே உடைய கிருபை பெருகுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு எப்படி உடைய கிருபை பெருகினதோ தகப்பனே, உடைய கிருபை என்னை விடுவித்ததோ தகப்பனே, உடைய கிருபை என்னை தாங்குகிறதோ தகப்பனே.
அதே கிருபை அந்த பிள்ளைகளை ஆண்டவரை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரம், ஆண்டவரே முக்கு சூத்திரம். அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் தேவ கிருபை உண்டாயிருந்ததா. எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல ஆண்டவரே எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு, தியாதே கலங்காதே, நான் உன்னுடைய தேவன் சொன்ன தேவனே ராஜா. எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவன், எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவன். ஹல்லேலூயா. ஆதி முதல் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவரும் ஆகிய ராஜாவே உமை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு ஸ்லாக்கியம் அப்பா, எவ்வளவு அன்பு ஆண்டவரே. ஆண்டவரே பாவியாகி எங்கள் மேல் கிருபை வைத்தீரதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா. ஆவி மண்டலங்களில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உன்னதங்களிலே உங்களோடு கூட எங்களை உட்கார வைத்திருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனை நற்செயல்கள் செய்வதற்கு எங்களை அழைத்திருக்கிறீரே நன்றி சொல்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உமக்கப்பா, எங்கள் குடும்பங்கள் உமக்கப்பா, ஆண்டவரே ஊழியக்காரர்கள் உமக்கப்பா. ஆண்டவராகிய தேவன் எங்களுக்குரிய எல்லாம் உமக்கு ஐயா ராஜா. நீரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பதறி போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம், அவரை நாம் தெரிந்தறியோமே, அவரே நம்மை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளவு பெரிய அன்பு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நாங்களாய் தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. கலாச்சாரத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, பரம்பரையிலிருந்து ஆண்டவராகிய தேவனே நம்முடைய தேசத்திலிருந்து, நம்முடைய ஊர்ல இருந்து, நம்முடைய சொந்தத்திலிருந்து ஆண்டவரே ஆபிரகாமை அழைத்தது போல எங்களை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே தனியொருவனாக இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வைத்து பெருக பண்ணது போல் எங்களை அழைத்தவரப்பா, எங்களை பெருக பண்ணினீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகிறது ஐயா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகிறதப்பா. எங்கள் திருச்சபையிலே 500க்கும் மேற்பட்ட ஜனங்களுடைய பெருக்கத்தை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே ஆபிரகாமே ஒருவரும் இல்லை என்று கலங்காதே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பிதாவே வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கர மணலையும் காண்பித்து அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவரை ஆசீர்வைத்த தேவன் ஐயா. பலுகி பெருகி பலுகி பெருகி பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி இவ்வளமாய் ஆண்டவரே தேவனை ஆசீர்வைத்த தேவன் ஐயா ராஜா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒன்றுமில்லாத தேவன்பு எங்கள் மன குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தை, நன்றியுள்ள இருதயம் ஐயா ராஜா எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே இருக்கும்படி செபிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஐயா ராஜா எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை ஐயா நாங்கள் எப்பொழுதுமே நினைத்து பார்க்க எங்களுக்கு கிருபையா பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, என் தன் பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எங்களிடம் என்ன இருந்தது? ஹல்லேலூயா. என்னிடம் என்ன இருந்ததா? ஹல்லேலூயா. பாவம் மட்டும்தான் இருந்தது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான்
நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெருங்குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்பை நான் அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே மார்பியோடு சேர்க்கவே குடமிட்டு உருக்கினீர் என்னையுமே. ஜீவ அன்பு என்ன உன்னத, உங்கள் ஜீவ அன்பு என்ன உன்னத. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? எந்த நட்ப ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம், உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனதில் துக்க பாரம் எல்லாம் தோளிலேற்றதை உணரவில்லையே. தன்னம் தனிமையில் மனமுடைந்து போகையில் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே எந்த நடக்கலாம், என் நேசத்தான் எந்த நடக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? எந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஹல்லேலூயா. மார்த்தாளோ அநேக வேலைகள் செய்து கவலைப்பட்டாள். மரியாளோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மரியாளை பார்த்து, மரியாளோ தன்னை விட்டு விடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த வேளையிலே கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதேவும். கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். bless you everybody, bless you. ஆமீன் ஆமீன். அந்த பாடலிலே கூறப்பட்டது போல அதே போல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களை அழைத்து ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார், உங்களை உயர்த்தி இருக்கிறார். கண்கூடாக காணக்கூடியதாக எதிர்த்து நின்றவர்கள், ஒன்று பேசியவர்கள் இந்த வேளையிலே அவர்கள் காண்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஒன்றுமில்லாத எங்களை தேடி அழைத்து ஆசீர்வதித்து உயர்த்தி பல்கி பெருக பண்ணுகிற அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீர்கள். சாட்சிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்தினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் கர்த்தரை சித்தமானால் மாலை வேளையிலே நித்திய வெளிச்சத்திலே சந்திப்போம், அதே வேளையிலே திங்கட்கிழமை கால வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களோட பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிரயாண காரியங்கள், அது மட்டுமல்ல சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு அந்த சாட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் அந்த மருதநாமட காரியங்கள் எங்களுக்கு அறிந்த காரியங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த அந்த ஆச்சிரமத்தை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிழமையும் பாஸ் பண்ணி போவேன். ஆனாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டார், எங்களை அழைத்தார், ஆசீர்வதிக்கிறார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். God bless you. ஆமென். bless you everybody. ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சகோதரி பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து காலை நேரத்தில் அபிஷேக ஆராதனை வழிநடத்தினார். துதிகள், ஜபங்கள், சாட்சிகளுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவருடைய
அவரை ஆசீர்வதித்து நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிற அந்த வேலையை கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடைய